புரண்டு வரும் அருவிகள், குருவிகளின் காணுங்கள், இரவில் ரிங்காரமிடும் வண்டுகள், மாசில்லாத தூய்மையான ஒளிக்கற்றையும் நிலவின் ஒளிக்கற்றையும் அவ்வப்போது உட்புகுந்து செல்லும் அடர்ந்த வனத்தின் எப்போதாவது வெளிச்சத்தை பார்க்கும் நாகாலாந்து மக்களின் நிலையோ இருளில் மூழ்கியிருந்தது. அவர்கள் உள்ளத்தில் நிரந்தர ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்த சரித்திரம் இது. வேல்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட எழுப்புதலில் உருவான தீ உலகமெங்கும் பரவியது. அதில் சிதறிய கங்கு ஒன்று நாகாலாந்தில் விழுந்தது. மாற்றினவரை குறித்து சொல்ல வந்திருக்கிறேன். அவர்தான் இயேசு, சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்திற்கு பாலகனாய் வந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். என்னுடைய பாவத்திற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பாவத்திற்கு மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய் இந்த உலகத்திலே மனிதனாக அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தது யாரும் இல்லை, ஒரே ஒருவர் மாத்திரம்தான். அவர்தான் இந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு மறுபடியும் ஒரு நாள் வரப்போகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இந்த இயேசுவை, இயேசப்பா என் உள்ளத்துக்குள் வாரும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது கேட்கிறீர்களோ, உங்கள் உள்ளத்திலே இயேசு வருவார். சமாதானம், சந்தோஷம் உங்களுக்கு தருவார். பரலோகத்துக்கு வருகிற அந்த பாக்கியத்தை தருவார். ஆமென். எல்லாரும் என்ன கவனிங்க. நம்ம தேவியை தவிர வேற யாரையாவது வணங்குறீங்க, உங்க தலை என் கையில இருக்கும். அந்த வெள்ளக்கார சொல்ற சாமியை யாராவது கூப்பிட்டீங்க, குடும்பத்தோட அழிச்சிருவேன். ஐயா கொஞ்சம் நில்லுங்களேன். சொல்லு தம்பி. நீங்க வந்து பேசும்போதெல்லாம் எனக்கு தெரியாமே சந்தோஷம் அந்த மாதிரி இருக்குதுயா. அதனால இந்த ஏசாமியை நாங்க கும்பிடலான்னு இருக்கோம் ஐயா. அதுக்கு நாங்க என்னங்கய்யா பண்ணணும்? நீ இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு சொல்லி அவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணா போதும்பா. ஐயா ஜெபம் பண்ணா நான் பலி எதுவும் விடணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. நீ இருக்கிற இடத்துல ஏசப்பா நான் செய்த பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிங்க, என் உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சொன்னாலே அவர் ஒன்று ஆசீர்வதிச்சிருவார்ப்பா. அப்படியா ஐயா? சரிங்க ஐயா. நீங்க கையில வச்சிருக்கிறது அது என்னதுயா? இதுதான் இயேசு சுவாமி எனக்காக உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சிலுவை மரத்தினுடைய அடையாளம் தம்பி. அதை நீங்க எனக்கு தருவீங்களா? இந்தா ஐயா. நான் வேற ஏதாவது பண்ணணுமா ஐயா? இயேசு சுவாமி பாவத்தை எல்லாம் மன்னிச்சு உன்னை புது மனுஷனா மாற்றுவதற்கு அடையாளமா தண்ணியில முங்கி பாவத்துக்கு செத்து நீதிக்குன்னு பிழைக்க வேண்டிய ஒரு கட்டளையை இயேசு சுவாமி கொடுத்திருக்கிறார் தம்பி. ஐயா அதை நான் உடனே ஏத்துக்கிறேயா.
குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இன்று முதல் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் அவர் மந்தையில் சேர்க்கப்படுகிறீர்கள். அவருக்கு சாட்சியாய் வாழுங்கள். எங்கடா அவனை குடும்பத்தோட கட்டு. இன்னைக்கு அவனுக்கு என் கைனால தான்டா சாவு. டேய், உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். உங்க எல்லாருக்கும் தான். நம்ம தேவிய வணங்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு ஓடிருங்க. இல்லனா உங்க தலையெல்லாம் என் கையில இருக்கும். டேய், அந்த குட்டி பையனை என்கிட்ட கொண்டு வாடா. மாமா மாமா என்ன கொல்ல பண்ணீங்க? நான் ஏசப்பாட்ட போயிடுவேன். ஏசப்பாட்ட போறியா? நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன். இப்பவாவது நம்ம தேவியை கும்பிடுறியா இல்லையா? இல்ல உன் அடுத்த பிள்ளையும் இதே போல நான் கொன்றுவேன். அப்பா, தம்பி பரலோகத்துக்கு போய் ஏசப்பாவை பார்த்திருப்பான்லப்பா. என்னை கொன்னா பரவாயில்லப்பா. நானா ஏசப்பா கிட்ட தானப்பா போவேன். ஆனா நீங்க மட்டும் ஏசப்பாவை மறுதளிச்சிடாதீங்கப்பா. தம்பி கூட போறியா? பரலோகம் போறியா? எல்லாரும் கேட்டுக்கோங்க. யாராவது இப்படி தப்பா செஞ்சீங்க, உங்க குடும்பத்துக்கு இதே மாதிரிதான் நடக்கும். ஒரு 2 பிள்ளைங்களையும் இப்ப கொண்டுட்டேன். இப்போ உன் மனைவியை நான் கொல்ல போறேன். நீங்க 2 பேரும் நம்ம தேவியை கும்பிட்டுட்டீங்கன்னா உயிரோட விட்டுருவேன். இல்லனா உங்களையும் இதே போலதான் செய்ய போறேன். என்னங்க, வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க ஏசப்பாவுக்காக. ஆனா அவரை நம்ம மறுதளிக்கவே வேண்டாங்க. எல்லாரையும் அழிச்சிட்டேன். நீ மட்டும்தான். உனக்கு ஒரு வாய்ப்பு. தேவிய வணங்கிட்டு உயிரோட பொழைச்சு போயிரு. இல்லனா உனக்கும் அதே நிலைமைதான். என்ன சொல்ற? சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே
போக்கேனா என்ன மிஞ்சி எதுவுமே நடக்க விட மாட்டேன். சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே. அவன் பாடின பாட்டு என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அது எப்படி ஒரு சாமிக்காக உயிரை கொடுக்க முடியும்? இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. எத்தனையோ கொலை பண்ணியிருக்கேன், அப்பெல்லாம் எனக்கு இப்படி வந்ததே இல்லை. இவங்களை கொண்டதுலேருந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. இப்பவே போறேன். இதுதான் அந்த ரகசியமா? இந்த சிலுவை தான் அந்த ரகசியமா? ஐயோ கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிங்க இயேசுவே, என்ன மன்னிங்க. நிறைய கொலை பண்ணியிருக்கேன், ஆனா இவங்களை கொண்டதுல இருந்து என்னால நிம்மதியா இருக்க முடியல. கடவுளே, இன்னிலிருந்து நானும் உங்க பிள்ளையா வாழ விரும்புறேன். என்னை ஏற்றுக்கோங்க. என்ன உங்க பிள்ளையா ஏற்றுக்குவீங்களா? என்ன உங்க பிள்ளையா ஏற்றுக்குவீங்களா? இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்,